விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் 10ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக திகழும் காலபூஷனுக்கு 5 குடையவனாக உங்கள் ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இப்போது ராசிக்கு 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அந்த குறிப்பிட்ட ராசியினருக்கு தெய்வ கடாட்சத்தையும் இறைவனுடைய அனுகூலத்தையும் சிவகடாட்சத்தையும் பரிபூரணமான வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது உங்கள் மனதுக்குள் இருக்கும் குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்கும். யாரிடம் என்ன பேச வேண்டும், எதைச் செய்ய வேண்டும் என்று திட்டவட்டமாக முடிவெடுப்பீர்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களை விட வயதில் குறைவாக இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு விருத்திகள் உண்டாகும். குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், இயந்திரம் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றத்தைக் காண்பீர்கள். சிலருக்கு கண், காது, மூக்கு துவாரங்கள் தொடர்பான வியாதிகள் உண்டாகும். ஜீரணக் கோளாறு, குடல் வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. நிறைய பேருக்கு தொழிலை மாற்றுவது, வேறு இடத்திற்கு வேலைக்குச் செல்வது போன்ற மாற்றங்கள், உயர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. புதிய ஊர்களில் புதிய மக்களுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அனுகூலமான காலமாக இருக்கும். அஷ்டாமதிபதி 3ஆம் இடத்தில் மறைவதால் கேட்டது கிடைக்கும். தொட்டது துலங்கும். நினைத்தது நடக்கும். அறிவை சார்ந்து வேலை செய்பவர்களுக்கு தைரிய வீரிய பராக்கிரமத்தால் அடுத்த நிலைக்குச் செல்வீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடத்தில் சனி பகவான் சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வீடு புனரமைப்பு பணிகள், வீடுகள் மாறுவது, வீட்டுக்குத் தேவையான புதிய பொருள்கள் வாங்குவது போன்ற நன்மைகள் ஏற்படும். சில குடும்பங்களில் வயதான தாய்மார்கள் இருந்தால் கால், கைகளில் ஏதாவது வலி இருந்தால் அதற்கு மருத்துவம் பார்த்துக் கொள்வது நல்லது. வாத வியாதிகளின் மூலமாக தேவையற்ற மனபாரம் சார்ந்த பிரச்சினைகள் வரும். 7ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் வீட்டுக்குள் கணவன், மனைவி, குடும்ப உறவுகளிடையே மாற்றம், சந்தோஷம், முன்னேற்றம் ஏற்படும். தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் வாயிலாக வரும் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு அலங்காரம் செய்வது, முதலீடுகளை கொடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவீர்கள். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பண வரவுகள் உண்டாகும். கடன் பட்டாவது காரியத்தை பரிபூரணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை செய்து பெயர், புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள். பள்ளி மாணவர்களுக்கு, விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பலன்: விருச்சிக ராசியினரே இந்த மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களால் மன நிறைவு உண்டாகும். மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடையும். பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்குமிடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி நடக்கும். கலைத்துறையினருக்கு யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது. திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும். சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும். தேடிப்போனதும் தானாகவே வந்து சேரும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். விசாகம்:
இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். அனுஷம் இந்த மாதம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவி கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். முன்னேற தேவையான உதவிகள் கிடைக்கும். கேட்டை இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சந்திரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாகும். பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மனத்துணிவு உண்டாகும். அதிர்ஷ்டக்கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி 8, 9, 10. அதிர்ஷ்ட தினங்கள் ஜனவரி 21, 22, 23. அநேக அனுகூலங்களை செய்யும் மாதமாக இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களில் தரிசனம் செய்வது நல்ல பலன்களைத் தரும்.